ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எஸ்யூவி மார்க்கெட்டாக ஃபுல்லாகவே அவதரித்து போயிட்டுருக்குங்க. அப்படின்னு இருக்கும்போது செடான்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. முன்னே காம்பேக்ட் செடான்ஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் செடான்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் செடான்ஸுங்கிறது வேறு கேட்டகரியாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் இப்போது அந்த செடான் கேட்டகரி எல்லாமே கம்மியாகி இப்போ ஒன்லி இந்த சி செக்மெண்ட் செடான்ஸ் மட்டும்தான் இருக்குது மார்க்கெட்டில். அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து செடான் சீரீஸில் ஞாபகம் வருதே சீரீஸில் ரீசெண்டாக இப்போ நிசான் சனி ரிவ்யூ பண்ணோம். அந்த மிட் சைஸ் செடான் கேட்டகரி ஒரு அழகான கேட்டகரியாக இருந்துச்சு. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி, டாடா மான்சா, பழைய மாருதி சுசுகி டிசையர், அந்த மாதிரி கார்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் முக்கியமான கீ பிளேயர், எக்கச்சக்க யூனிட்ஸ் வித்து டாக்ஸி செக்மெண்ட்லையும் சரி, பிரைவேட் செக்மெண்ட்லையும் சரி, வேல்யூ ஃபார் மணி, ரிலையபிலிட்டி, ரீசேல் வேல்யூ, இது எல்லாத்துக்குமே ஒரு அடையாளமாக இருந்த ஒரு செடான் என்ன வண்டிங்க? டொயோட்டா எட்டியோஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் டொயோட்டா எட்டியோஸ் மிட் சைஸ் செடான் தாங்க. அதாவது இது வந்து ஹோண்டா சிட்டி கேட்டகரி கிடையாது, அதுக்கு ஒரு லெவல் கீழே தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த வண்டியில் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ், இந்த அளவுக்கு வண்டியோடைய ரிலையபிலிட்டி, அதாவது இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா 3,35,000 கிட்ட ஓடி இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் கிளச்சு மாற்றலை இந்த வண்டியோடைய ஓனர் அப்படின்னு சொன்னார். எடுத்தோடனே எனக்கு வந்து அவ்வளோ ஷாக் ஆகிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ரிலையபிலிட்டிக்கு எடுத்துக்காட்டான ஒரு வண்டி தான் டொயோட்டா எட்டியோஸ். அதுவும் இது எஸ்பெஷலி டீசல் என்ஜின் அப்படின்னு இருக்கும்போது டாக்ஸி டொயோட்டா எட்டியோஸ் ஓட்டினவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ரிலையபிளான வண்டி இது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பையர்ஸுக்குமே எந்த ஒரு மெயின்டெனன்ஸ், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு வண்டியாக இருந்திருக்கு டொயோட்டா எட்டியோஸ். ஸோ வாங்க, டொயோட்டா எட்டியோஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2012 மாடல். இது வந்து டாப் லெவல் வேரியன்ட் டீசல் மாடல் வித் அலாய் வீல்ஸ். ஸோ வாங்க, இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வண்டி இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா, அண்ட் எத்தனை பேர் டொயோட்டா எட்டியோஸை மிஸ் பண்ணுறோம் அதை வந்து பார்த்துலாம். ஸோ ஞாபகம் வருதே சீரீஸில் செடான் கேட்டகரியில் தி மோஸ்ட் ரிலையபிள் செடான் அப்படின்னு சொல்லக்கூடிய டொயோட்டா எட்டியோஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துலாம். வாங்க, இதே மாதிரி யூனிக்கான கார்ஸ், பழைய கார்கள், அது மட்டும் இல்லாமல் புது கார்ஸ், எல்லா புது கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் டீடைல் ரிவ்யூஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்காக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க, டொயோட்டா எட்டியோஸ் பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டொயோட்டா எட்டியோஸ். ஃபர்ஸ்ட் வண்டியை வாக் அரவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய ஓனர்கிட்டயே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வண்டி இது, அப்படிப்பட்ட ஓனரும் தான் இந்த வண்டிக்கு ஓனராக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவரை வந்து வரவேற்றுலாம். குருநாதன் சார் வாங்க. வணக்கம். இவர் தான் பார்த்தீங்கன்னா குருநாதன் அவர்கள், குருநாதா ஃப்ரம் கோயம்புத்தூர். சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ. வண்டி செம சூப்பராக வச்சிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரு பார்த்தீங்கன்னா அப்படியே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அப்படியே பயங்கரமாக இருக்காரு பார்த்தீங்களா? செமையாக இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டொயோட்டா எட்டியோஸ் நீங்கள் அந்த டைமில் வாங்கினதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அந்த டைமில் டிசைரு அது இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, மான்சா நிறையா இருந்தது. காரணம் அந்த டைமில் ஏன் எட்டியோஸ் எடுத்தீங்க? ஆக்சுவலாக நான் டிசைர்லேருந்து மாறினேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட இன்னும் கொஞ்சம் ரிலையபிளாக, ஓகே, ஒரு நல்ல ஃபியூல் எக்கானமியோட ஒரு கார் வேணும்னு தான் பார்த்தேன். ஓகே. எனக்கு டஸ்ட்டும் இதுவும் ஆப்ஷனில் வச்சுருந்தேன். டஸ்டர், ஆமாம், அதுவும் சூப்பராக இருக்குமே, நல்ல வண்டி. எல்லா காருமே நல்ல கார் தான். ஆமாம். பர்டிகுலராக நான் ஏன் டஸ்ட்லேருந்து எட்டியாஸ்க்கு வந்தேன்னா, ஓகே, இப்போ ஒன்று அப்பாவுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சது. இன்னொன்று டொயோட்டாவோட ரிலையபிலிட்டி, வேறு ஆப்ஷனே இல்லை, ஒரே சாய்ஸ் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது 3 லட்சத்தி எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? 334. 334. இதில் என்னென்ன மாற்றிருக்கீங்க நீங்கள்? லைக் பெருசாக ஏதாவது சர்வீஸ் ஏதாவது வச்சிருக்கா, செலவு வச்சிருக்கா, வெயிட் வச்சிருக்கா? இது இப்போ வைப்பர் பிளேடு மாற்றிருக்கேன், டயர் மாற்றிருக்கேன், அடிக்கடி டீசல் ஃபில் பண்ணுவேன். சூப்பர். வேற வேற எதுவும் பெருசாக எதுவும் பண்ணதே இல்லையா? பெருசாக இல்லை, கிளச் எல்லாம் ஃபேக்ட்ரி கிளச் தாங்க. என்னால் நம்பவே முடியல. 3,34,000 ஓடி இருக்கு. டிரைவர் நீங்கள் ஒருத்தர் தானா இல்லை? இல்லை, ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப்பா யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 டிரைவர்ஸ் இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் தான் லாஸ்ட் ஒரு 2.5 லேக் வந்து நான் தான் ட்ரைவ் பண்ணேன். எப்படிங்க, எப்படி அது என்ன கிளச்சா இல்லை என்னதுங்க அது? எனக்கு புரியல அது. இல்லை, டொயோட்டா ஜென்ரலாகவே நல்லா தான் இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். இப்படியா? ஒரே கிளச் இல்லைங்க, ஃபேக்டரி கிளச்சில் 3,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. பயங்கரமான விஷயம். ஐயோப்பா. ஸோ வண்டியை லிட்டரபிளே தொட்டு கும்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எங்கெங்க போயிருக்கீங்க இவ்வளோ தூரம் ஓட்டிருக்கீங்கன்னு இருக்கும்போது? இப்போ சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக லாங் பார்த்தீங்கன்னா சோலோவாக பூனே போயிருக்கேன். பூனே ஒரு 15 ஹவர்ஸில் போயிட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து. பரவாயில்லையே. 1250 கிலோமீட்டர்ஸ். ஆமாம் ஆமாம்.
அப்புறம் ஆல்மோஸ்ட் மத்திய பிரதேஷ் வரலும் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கு. இந்த வண்டி போகாத இடமே இல்லை. வாவ்! ஏங்க அப்படியுமே இவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சிருக்கீங்க. வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? செராமிக் கோட்டிங் அது ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, அண்டர் சேஸ் பண்ணியிருக்குங்க. அது வண்டி வாங்கினப்போ பண்ணது. அதுக்கப்புறம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தான். சிறப்பு, சூப்பர், சூப்பர். அடுத்து எங்கேயாவது போகிறதா பிளான் இருக்கா? இருக்கு, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவோம். ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு சூப்பராக வச்சிருக்காரு. ஓட்டுனா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. இன்னொன்று, டொயோட்டாவை நான் சூஸ் பண்ண மெயின் ரீசன் அதுதான். மிட் நைட்டில் திடீர்னு எங்கேயாவது போகணுன்னு ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் யோசிக்காமல் வண்டி எடுத்து நம்ம கிளம்பிடணும். நம்பிக்கையான ஒரு நம்பிக்கையான எப்பயுமே கைவிட மாட்டான். ஆமாம், ஆண்டவன் கைவிட மாட்டான். அதே மாதிரி எட்டியாசம் எங்கேயும் நிற்கவும் மாட்டான், போயிட்டே இருப்பான். சூப்பர். வேற ஏதாவது வண்டி யூஸ் பண்றீங்களா வீட்டில் ஆல்ரெடி? இருக்கு, மற்ற கார்ஸில் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜாப்பனீஸ் கார் தான். ஹியூண்டாய் ஒன்று இருக்கு. ஓகே. அந்த வண்டியெல்லாம் வந்ததுனால இப்போ கொஞ்சம் அது கம்மியாயிருச்சு ஒரு 3-4 இயர்ஸாக. ஓகே. இருந்தாலும் எட்டியாஸை பொறுத்தவரை ரீசேல் வேல்யூ எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலுமே இருக்குங்கிறது உறுதியான விஷயம். கேட்டிருக்காங்களா? கண்டிப்பா பல பேர் வந்து நிறுத்தி எட்டியாஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக கேட்காத ஆளே இல்லைங்க. கேட்காத ஆளே இல்லை. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனா எங்க போனாலும் சரி, பக்கத்துல எங்கேயாவது பார்க்கிங்ல நின்னா கூட வந்து கேட்பாங்க, நாய்ஸ் நல்லா இருக்கு, புதுசா வச்சிருக்கீங்கன்னு. அப்போ கூப்பிட்டு காமிக்கணும், உள்ள ஓட பாருங்க, 3.5 ஓடிடுச்சு அப்படின்னு. சாமி. எவ்வளோ கேட்பாங்க அப்படி நார்மலாக கேட்டா? ஒரு ஐடியா இருக்கா? இல்லை, நான் அந்த லெவலுக்கு விட மாட்டேன். கரெக்ட், சொல்லிடுவேன். நமக்கு சென்டிமெண்ட். ஆமாம், சென்டிமெண்ட்ல அது கஷ்டமாக சூப்பர் சூப்பர். உண்மையாகவே சூப்பராக வச்சுருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியை பார்த்த உடனே ரிவ்யூ பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி ஒத்த காலில் நின்று இவர்கிட்ட வண்டியை நான் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கேங்க. ஸோ வாங்க இந்த வண்டியில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரைட், சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் த கார் ஃபார் ரிவ்யூ. சூப்பராக இருக்குது. நான் ஓட்டி பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, ரைட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வாக் அரவுண்ட் பண்ணிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டொயோட்டா எட்டியாஸ். இது வந்து டொயோட்டா எட்டியாஸ் செடானுங்க. எட்டியாஸ் லிவாங்கிறது ஹேட்ச்பேக். இந்த வண்டி லான்ச் ஆனதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹேட்ச்பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது செடான் வெர்ஷனோடைய ஒரு டீட்டெயில்டான ஓவர்வியூ. இந்த எட்டியாஸ்ங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொயோட்டா வந்து டெவலப் பண்ணாங்க. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் டிசம்பர் 2010 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பல டெவலப்பிங் நேஷன்ஸில் இந்த எட்டியாஸ் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு பிரேசில்லையும் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது, இந்தோனேஷியாலையும் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ஆனால் எந்த நாட்டிலையுமே இந்த வண்டி நீங்கள் பார்த்தாலுமே எட்டியாஸ்ங்கிற பேரில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான வண்டி. ஆனால் மீதி நாடுகளை விட இந்தியாவில் தான் இந்த வண்டிக்கு மதிப்பு, மரியாதை, டிமாண்ட் ரொம்ப அதிகம். காரணம் இந்த வண்டியோடைய ரிலையபிளான என்ஜின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2010 எண்டில் பெட்ரோல் என்ஜின் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் டீசல் வந்து 2011 எண்டில் கொண்டு வந்தாங்க. அதாவது 2012 டீசலுங்கிறது ஃபுல் ஃப்ளோக்கு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டீசல் வண்டி தான். ஆனால் எட்டியாஸ் அப்படின்னு எடுத்தாலே டீசல் என்ஜினுக்கு தான் அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ மரியாதை, அவ்வளோ கொண்டாட்டம். மெயினாக யூஸ்டு கார் மார்க்கெட்டில் டொயோட்டா எட்டியாஸ் டீசல் நீங்கள் தேடி பாருங்களேன். இன்னைக்கு வரைக்குமே 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வண்டி கிடைக்காது. இத்தனைக்கும் லட்சக்கணக்கில் ஓடினாலுமே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2012 மாடல் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டைப். இந்த டொயோட்டா எட்டியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து ஒரு 3 ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் யூ பேட்டர்னில் ஒரு ஃப்ரண்ட் கிரில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு மாதிரி லைட்ஸ் எல்லாம் மாற்றி ஒரு மாதிரி வித்தியாசமாக லுக்கெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் அதுக்கு மேலே கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் எடிஷன் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபேஸ் லிஃப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. இன்டீரியரில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க. ரைட், ஃபைனலாக BS6 உள்ள வரும்போது 2020 இந்த எட்டியாஸோடைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம், அதுக்கு மேலே இந்த வண்டியை வந்து புஷ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து விரும்பலை. ப்ரைவேட் பையர்ஸை விட டாக்ஸி மார்க்கெட்டில் இந்த வண்டிக்கு அதிகம் டிமாண்ட் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இஷ்டம் இல்லை டொயோட்டாவுக்கு. அதனால் எட்டியாஸுங்கிற பிராண்டையே மொத்தமாக நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாருதியோடைய ப்ராடக்ட்ஸை வந்து ரீசேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேற கதை. ஓகே, ஸோ டொயோட்டா எட்டியாஸ் எந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினல் செடான் அதை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டொயோட்டா எட்டியாஸை பொறுத்தவரை அந்த டைமில் இருந்த டாப் லெவல் வேரியன்ட் டீசல் மாடல் VD. முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் போயிடலாங்க. ஸோ என்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் அப்போ கொடுத்தாங்க. அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப பயங்கரமான பவர்லாம் இல்லை. 90 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கொடுக்கல, 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. ரைட், அதுக்கப்புறம் டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெயினான தங்கம் அப்படின்னு சொல்லலாம். D4D 4 சிலிண்டர் டொயோட்டாவுடைய டர்போ டீசல் என்ஜின் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ஜாமெட்ரி டர்போ தான். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதே என்ஜின் தான் டொயோட்டா கொரோலாவுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோலாவில் இந்த என்ஜின் 90 PS கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 68 PS தான் மேக்ஸிமமே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகே, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டார்க்னு பார்த்தீங்கன்னா 170 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க. டீசலோடைய மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். 23 24 வரைக்குமே மைலேஜ் ஈஸியாக கிடைக்கும். இன்னைக்கு வரைக்குமே நம்ம குருநாதன் சாருக்கு வந்து ஈஸிலி 23 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நார்மலாக ஓட்டினாலும் 20 வரைக்கும் கிடைக்குது அப்படின்றாரு. சூப்பரான என்ஜினாக தான் இருக்குது. ரிலையபிலிட்டிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுது. என்ஜின்
தரமான என்ஜின், சூப்பரான வண்டி. அந்த டைமில் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸோ 2012 டைமில் அரௌண்ட் ஒரு 8,50,000 வந்து டாப் லெவல் வேரியண்ட்டோட ப்ரைஸிங்காக இருந்துச்சு டீசல் மாடலுக்கு. ஸோ அந்த வகையில் நல்ல வேல்யூ ஃபார் மணி வண்டியாக இருந்துச்சு. வேல்யூ ஃபார் மணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னால நான் சொல்லலைங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் ஸ்பேஸ், ஓவரால் கம்ஃபர்ட் அண்ட் இந்த என்ஜினோடைய குவாலிட்டி, அதுதான் மெயினான விஷயம். ஸோ வாங்க எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2012 அதாவது ஓஜி டொயோட்டா எட்டியோஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மைலி ஃபேஸுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏஆர் ரஹ்மான் வச்சுலாம் ஆட் போட்டாங்க. அந்த டைம்லேயே வந்து இந்த வண்டி வந்து ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சது எல்லாருக்குமே. ஓகே, இந்த நீட்டான ஒரு சிம்பிளான ஸ்மைலி ஃபேஸு, ரொம்ப சிம்பிளான ஓவரால் டிசைன், பெரிய அளவில் ரொம்ப ஃப்ளாம்பாயின்ஸ் எல்லாம் ஒன்றுமே அவங்க ஐடியாலே பண்ணலை டொயோட்டா. ரொம்ப சிம்பிளான ஒரு 3 பாக்ஸ், ஒரு பாக்ஸியான செடான், அதுதான் வந்து அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதுதான் டொயோட்டா எட்டியோஸ். ஓகே, ஸோ இப்போ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நீட்டான சிம்பிள் டிசைன் சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்மைலி ஃபேஸ் டிசைன் உங்களால் பார்க்க முடியும். கடைசி வரைக்குமே டொயோட்டா எட்டியோஸ்க்கு இந்த ஸ்மைலி ஃபேஸ் டிசைன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைப் எட்டியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் இது வந்து ரொம்ப வெரி சிம்பிளான ஒரு டிசைன். நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஸ்மைலி ஃபேஸ் கிரில் வரைஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சிம்பிளான டிசைன் தான் பெரிய டொயோட்டா லோகோ ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் கீழே பம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்விஃபைட் டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக, எங்கேயுமே ஒரு ஷார்ப் கட்ஸ், ஆங்கிள்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. சிம்பிளான க்ளீனான டிசைன். ரவுண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நார்மலான ரெகுலர் ஏர் டேம் வந்து கீழே இருக்குது கிரில் பொறுத்தவரை. பானட்டில் ஒரு கொஞ்சம் மஸ்குலராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வி கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும்தான் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது எனக்கு. மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. ஓகே, தென் ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஜெக்டர்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபாக் லாம்ப்ஸுமே நார்மலான ஹாலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ் தான் கொடுத்தாங்க. ரெகுலர் செடானுடைய லுக் நீட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் தான் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தில் இட்ஸ் ஓகே. ஆனால் இதுலேயுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இதுக்கான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர், டாடா மான்சா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரெனோ லோகன், அந்த மாதிரி கார்லாம் இருந்துச்சு. ஸோ ரெனோ லோகன் ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி. ஆனால் மீதி நீங்கள் மான்சா டிசைர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்தாங்க. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் வைப்பர். மீதி கார்ஸ்லாம் 2 வைப்பர் நார்மலாகவே இருந்துச்சு. நார்மல் ஆல்டோக்கு எல்லாமே டபுள் வைப்பர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வண்டியில் காஸ்ட் கட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து புரியல. ஏன்னா டொயோட்டா வந்து பார்த்தீங்கன்னா பல குளோபல் மார்க்கெட்ஸில் பல கார்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் அண்டர் ஒரு 8 lakh ரூபி ப்ரைஸ் கேட்டகரியில் இவங்களால் டியூவல் வைப்பர் கொடுக்க முடியலையா? ஐ எம் நாட் ஷுர். ஆனால் சிங்குலர் வைப்பர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இதுவே எவ்வளோ பெரிய வைப்பர் பாருங்கள். இதுவே ஃபுல்லாக கவர் பண்ணிடுதுன்னு வைங்களேன். இத்தனை நாளாக வந்து எட்டியோஸோடைய ஓனர்ஸ் யாருமே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஸோ ஓகேவாக தான் இருக்குன்னு வைங்க. ஓகே, தென் அது ஓகே. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வைப்பர்னு மட்டும் இல்லை, இந்த ஸ்ப்ரே வைப்பர் வாஷர் ஸ்ப்ரேயுமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த வண்டியோடைய சைடுக்குன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே தான் தெரியும் வண்டி எவ்வளோ ஒரு சிம்பிளான டிசைன்னு. எந்த வகையிலுமே எந்த ஒரு ஆடம்பரமுமே கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ். ஓகே, இப்போது அதாவது அந்த டைமில் மான்சா டிசைர் அதெல்லாமே வந்து நார்மல் புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எட்டியாஸில் மட்டும் கடைசி வரைக்கும் இந்த ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுலேயுமே டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த மாதிரி க்ரோம் ஒன்று சின்னதாக கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கிட்டாங்க. பெருசாக ஒன்றும் ஆடம்பரம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை கூட பண்ணலை அவங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோஜன் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஓவரால் பார்க்கும்போது நார்மலாக ஒரு செடான் நம்ம வந்து வரைவோம் இல்லையா, அது வரைஞ்சா எப்படி இருக்கும், அதை லைஃபாக கொண்டு வந்தால் அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. ஓகே, வண்டியோடைய நீளமானால் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய லென்த்து தான், 4369 mm. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹுண்டாய் கிரெட்டாவுக்கு ஈக்குவலண்ட்டான லென்த்தில் வந்து வண்டி கொடுத்தாங்க. ஆனால் இந்த லென்த்லேயே இன்டீரியரில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க. செம்ம ஸ்பேஷியஸான வண்டி இந்த டொயோட்டா எட்டியோஸ். அந்த வகையில் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கலாம். ஓகே, டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் இந்த இடத்துல இந்த பீப்ளர் மாஸ்கிங் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் டோர் பீடிங்கும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸு, பாக்ஸி டிசைன், எங்கேயுமே பெருசாக கர்வ் அப்படிங்கிற விஷயமே பார்க்க முடியாது. அதே மாதிரி எங்கேயுமே ரொம்ப ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் லைன்ஸுமே எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளான டிசைன். ஓகே, தென் அதுக்கப்புறம் வீல்ஸ்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்லாம் 14 inch வீல் சைஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்னு போனால் மட்டும் 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து அலாய் வீல் இருக்கிற மாடல். ஸோ அலாய் வீலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாசிக்கான டிசைன், பெருசாக ஆடம்பரம் எதுவும் இல்லை, ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. 15 inch வீல் அந்த டைம்லேயே இதுவே வந்து நல்ல சைஸ் தான். மான்சா டிசைன் எல்லாத்துக்குமே டாப் அண்ட் வேரியண்ட் 15 தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த வண்டிக்கும் அதே வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் இருந்துச்சு. ஏபிஎஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ், மிட் வேரியண்ட்லேருந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு ஏபிஎஸ் வந்து கொடுத்தாங்க. இபிடி இல்லைனாலுமே ஏபிஎஸ் வந்து அந்த டைமில் கொடுத்தது, இட் இஸ் ஓகே. அண்ட் மிட் வேரியண்ட்லேருந்து டியூவல் ஏர் பேக்ஸும் வந்துச்சு சேஃப்டியை பொறுத்தவரை.
மேலும் ரூஃப் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டிக்கு இந்த கார்கேட்டட் ரூஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. செடான் கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த காருமே இந்த கார்கேட்டட் ரூஃப் டிசைன் கொடுக்கவே இல்லை. இது வந்து சாசியோடைய ஸ்டிஃப்னஸ் அண்ட் சாசியோடைய ரிஜிடிட்டிக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எட்டியோஸ் மற்றும் லிவாக்கு டொயோட்டா வந்து டிசைன் பண்ணாங்க. இது பாடியோடைய சாசி ஸ்ட்ரக்சர் டிசைன்லேயே இருக்குது. தென் ரியர் அப்படின்னு பார்த்தாலுமே எங்கேயுமே வெரி வெரி சிம்பிளான ஒரு டிசைன், சிம்பிளான டெயில் லேம்ப்ஸ், அதே மாதிரி சிம்பிளான ஒரு பூட் லிட்டு அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பு. ஓகே, அவ்வளோதான் இருக்குங்க. வேறு ஒன்றும் பெருசாக ஆடம்பரம் ஒரு ஹைலைட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏடியோஸுங்கிற பிராண்ட் நேம் இது வந்து காலத்துக்கும் லெஜெண்டரி ரிலையபிலிட்டிக்கு நிற்கும். விடிங்கிறது டாப் லெவல் வேரியண்ட். அண்ட் அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ரியர் ஃபாக் லேம்ப் கிடையாது. வெரி சிம்பிள் டிசைன் தான். நம்பர் பிளேட் ஹவுசிங் கீழே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அந்த டைமில் கிடையாது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸுமே ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுக்கல அந்த டைமில். அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியோடைய ஓனர் வந்து ரிவர்ஸ் கேமரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காரு. அது ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காரு. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இதில் ஹைலைட்டாக இருக்குது. பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துடலாமா? லக்கேஜ் ஸ்பேஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிரைவருக்கு ஃபுட்வெல்ல இருக்கிற அந்த லீவரை புல் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலேயே அதிகமான லக்கேஜ் கெப்பாசிட்டி கொடுத்தது இந்த டொயோட்டா எட்டியோஸ் தான். அதுவும் 4.3 மீட்டர் லென்த்தில் அவ்வளோ ஸ்பேஸாக அப்படின்னு அந்த டைமில் யோசித்தோம். எவ்வளோ தெரியுமா? இங்கே நீங்கள் பார்க்கலாம். மேசிவ் சைஸு ஆல்மோஸ்ட் ஒரு 500 லிட்டர் அதுக்கு மேலேயே இருக்கும் லக்கேஜ் ஸ்பேஸு. அந்தளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கூட உள்ளே போயிடலாம், அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்தாங்க. சூப்பரான தாராளமான ஸ்பேஸ். அந்த டைமில் திஸ் வாஸ் செக்மெண்ட் பெஸ்ட்டிங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில பல காஸ்ட் கட்டிங்கும் வந்து பண்ணாங்க. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த பிட்டில் எல்லாமே கொஞ்சம் கூட பேடிங் கவரிங் எதுவுமே இல்லாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டான ஒயர்ஸ், எக்ஸ்போஸ்டான மெட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. மேலும் டெயில் கேட்டுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை. ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க மெட்டல். பட் ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது அதையும் ஃபுல் சைஸை தான் கொடுத்தாங்க. 15 இன்ச்சு ஸ்டெப்னி, ஃபுல் சைஸ் 15 இன்ச்சு ஸ்பேர் வீல் கொடுத்தாங்க. இது வந்து ஸ்டீல் வீல் தான், பட் இருந்தாலும் ஃபுல் சைஸாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸு. இங்கே ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைட்டு கூட இல்லைங்க, ஒரு லைட்டு கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னதான் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருந்தாலுமே இந்த டொயோட்டா எட்டியோஸை பொறுத்தவரை ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? சேஃப்டி அப்படின்னு வரும்போது 2016 குளோபல் என்கேப்பில் கிராஷ் டெஸ்ட் பண்ணப்போ அப்போவே இந்த டொயோட்டா எட்டியோஸ் வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கிச்சு அடல்ட் ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது தவிர மிட் வேரியண்ட்லேருந்து ஏபிஎஸ் கொடுத்தாங்க அண்ட் ஏர்பேக்ஸும் கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி நாட் ஓன்லி மேட் ஃபார் இந்தியா. ஓகே, இது வந்து பிரேசில், இந்தோனேஷியா எல்லா புறமுமே மேனுஃபேக்சர் ஆச்சு. சேம் குவாலிட்டி லெவல், சேம் சேஃப்டியான விஷயங்கள் வந்து எல்லா நாடுக்கும் கொடுக்கணும். அதுதான் டொயோட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க இந்த எட்டியோஸை பொறுத்தவரை. ஸோ எட்டியோஸ் செடானாக இருந்தாலும் சரி, ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, 4 ஸ்டார் குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் உறுதியான விஷயமா இருந்துச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டொயோட்டா எட்டியோஸ் 2012 மாடல், அதாவது ஓஜி எட்டியோஸோட இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்ப்போம். ஸோ சாவின்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் கீ அண்ட் செப்பரேட் ரிமோட் லாக்கிங் ஃபாப் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இல்லை அந்த டைமில் அவங்க பெருசாக ஆடம்பரத்தில் ஃபோக்கஸ் பண்ணீங்க. காஸ்ட் சேவிங் அதுதான் அவங்களுடைய மெயினான மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஓகே, தென் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தாலுமே ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன். பட் இதில் கொஞ்சோண்டு க்ரோம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, அதாவது கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் சேவ்டான ஒரு இன்டீரியர், சிம்பிளான பேசிக் டிசைன் இன்டீரியர். ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதையும் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா குவாக்கியான விஷயங்கள் இருக்குது, வித்தியாசமான ஃபீச்சர்ஸ், வித்தியாசமான டிசைன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வண்டியில் நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் டைப் ஹெட்ரெஸ்ட்லாம் கொடுத்தா செடான் கேட்டகரியில் யாருமே வண்டியை பார்க்கக்கூட மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் டொயோட்டா எட்டியோஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டைப் சிங்கிள் பீஸ் சீட் மாதிரி கொடுத்தாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகே, சிங்கிள் பீஸாக அதே மாதிரி தான் வருது. பட் இது டீசெண்டான சைஸாக தான் இருக்குது. ஸோ பெரிய ஆள் யாரை உட்காந்தாலுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். என்னென்னா சீட் இது அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியாது ஹெட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி சீட் ஹைட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஃபீச்சர் அந்த டைமில் யாருமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ டொயோட்டா எட்டியோஸ்லேயுமே அந்த ஃபீச்சர் இல்லை, டாப் அண்ட் வேரியண்ட்லேயுமே. ஓகே, போக போக அந்த பிளாட்டினம் எடிஷன் ஃபேஸ் லிஃப்ட்ஸ் எல்லாம் வர தான் அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுங்கிற ஃபீச்சர் கொடுத்தாங்க. ஆனால் இனிஷியல் மாடல்ஸில் அது இல்லவே இல்லை. இது வந்து சீட் கவர் போட்டிருக்காரு, வண்டியோடைய ஓனர் வந்து சீட் கவர் போட்டிருக்காரு, வெல்வெட் டைப் சீட் கவர்ஸ். அதே மாதிரி இங்கே டோர் பேடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய இந்த பேடிங் வந்து இதுவுமே வெல்வெட் பேடிங் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் நார்மலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்
அதுக்கப்புறம் கிரே கலர், அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கலர்ஸ் தான் வந்து டோர் பேடிங்காக கொடுத்தாங்க டொயோட்டாவை பொறுத்தவரை. தென் இங்கே நீங்கள் சில்வர் ஃபினிஷ் மாதிரி ஒன்று பார்க்கலாம். இந்த பிரஷ்டு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இது இப்போ ஃபேடிங் ஆகியிருக்கு. ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது பரவாயில்ல, ஓகே. ஆல் 4 பவர் விண்டோஸ் டாப் வேரியன்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் மிரர்ஸுக்கு பவர் இருக்கா? இல்லீங்கோ, குச்சி ரக்கமாக தான் இருக்குது. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs அந்த டைமில் கொடுக்கல, மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த வண்டியில் எதுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் தாங்க. ஓகே, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு எடுத்தாலுமே டோர்ஸில் எவ்வளோ பெரிய பாக்கெட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியரை பொறுத்தவரை ஏக்கச்சக்க ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். மெயினாக க்ளவ் பாக்ஸோட சைஸே அவ்வளோ பெருசு இருக்கும். ஏடிஎஸில் ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே அது நல்லாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாமா? அண்ட் ஃபுட் பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ரப்பரைஸ்டு பெடல்ஸ் தான். ஆனால் லெஃப்ட் காலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு டெட் பெடல் அதெல்லாம் அந்த டைமில் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நார்மலாக ப்ளெயினாக விட்டுட்டாங்க. தென் ஹெட்லாம்ப் லெவலருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய டைப் ரோட்டரி நாபாக தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஹெட்லாம்ப் லெவல் பண்ணுறதுக்கு. இது வந்து பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லீவர். ஓகே, அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் நீங்கள் பார்க்கலாம். ரைட், உள்ளே உட்காருவோமா? ஓகே, ரைட். ஒரு பல வருஷங்கள் பின்னாடி போன ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பழைய டைப் இன்டீரியர் டிசைன் தான் இது. எதுவுமே ஒரு கன்வென்ஷனல் சிமெட்ரிக்கான டிசைன் இல்லை, ஃபுல்லி ஏசிமெட்ரிக் டிசைனை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சிமெட்ரிக்னா என்னென்னா இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும், லெஃப்ட் ரைட்டுக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் சென்டரில் வர்றது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது இண்டிகா விஸ்டா அண்ட் டாடா நேனோ அண்ட் டொயோட்டா எட்டியாஸ் இந்த 3 கார்களுக்கு தான் இந்த சென்ட்ரல் பிளேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், ரைட் ஹேண்ட் டிரைவ் மார்க்கெட்ஸ் இன்கேஸ் இந்த வண்டி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அப்படியே வச்சுட்டு ஸ்டீரிங்கோடைய காலம் அந்த சிஸ்டம்லாம் மட்டும் அந்த சைடு மாற்றிட்டு ஈஸியாக ஸ்வாப் பண்ணிவிட்டு அந்த வெளிநாட்டில் கூட சேல் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஃபோக்கஸில் தான் அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் மவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆனால் அது எத்தனை வண்டிக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான் எனக்கு தெரியல. சரியா, ஸ்டேரிங் வீல் இதுதான், ரொம்ப சிம்பிளான டிசைன். ஸ்டேரிங் வீல் கவர் கூட இந்த வண்டியோட ஓனர் வந்து பொறுத்தலை. ஸோ இதே ஸ்டீரிங் வீல் இப்படி தான் இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி தேஞ்சிருக்காது, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, SRS ஏர் பேக் அந்த டைமில் கொடுத்தது ஒரு ரியலி நைஸ். அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல். ஓகே, அந்த டைமில் இது கொடுத்தது ரியலி நைஸ். ஓகே, இப்போ வெயில் அடிக்குது, வாங்க ஏசியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாவி போட்டு, ஆஹா, பழைய D4D டொயோட்டா இன்ஜின். கேட்குறீங்களா சவுண்டு? பரவாயில்லைங்க, ஒன்றுமே கேட்கல. செம்ம ரீஃபைண்டாக இருக்குங்க. ஓ, சூப்பராக இருக்குது. ஒரு 3.25 லட்சம் ஓடின இன்ஜின் மாதிரியே இல்லை. எவ்வளோ ஓடி இருக்குன்னே காட்டல இல்லையா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 3,34,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு சிங்கிள் கிளச்சில், சேம் கிளச் சிஸ்டமில். கிளச்சு கூட மாற்றலைங்க, பயங்கரமான விஷயம். இன்ஜினுமே தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சவுண்ட்லேயே நீங்கள் கேட்கலாம். சூப்பருங்க. ரைட், ஏசி ஆன் பண்ணுவோம். ஸோ ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனலான டைப் ஏசி சிஸ்டம், மேனுவல் தான். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லாம் அந்த டைமில் கிடையாதுங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட் எல்லாம் வரும்போது தான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுடைய மோகம் வந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது இது வந்து நான் டச் டைப் ஒரு பேசிக்கான பட்டன் டைப் ஆடியோ சிஸ்டம், 2-in ஆடியோ சிஸ்டம். இதில் போதுமான அளவுக்கு அந்த டைமில் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. CD பிளேயர் இருக்குது அண்ட் USB ஆக்ஸ் எங்கேயோ இருக்குமே. ஓகே, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ரைட், அது இல்லையோன்னு நினச்சிட்டேன். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஓகே, பென்ட்ரைவ் குத்திருக்காரு. ஸோ USB போர்ட், ஆக்ஸ் போர்ட், இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஜுகாட் டைப் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே, பட் பரவாயில்ல, இதாவது கொடுத்துருக்காங்களே. ரைட், 4 ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு வண்டியை பொறுத்தவரை. ஆடியோ குவாலிட்டி பரவாயில்லையாக இருந்துச்சு. ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டி ரொம்ப சூப்பர்லாம் இல்லைங்க. ஓகே, ரொம்ப நார்மலான பிளெயினான பிளாஸ்டிக், அவ்வளோ ஹை குவாலிட்டியெல்லாம் கிடையாது. எதுவுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸும் இல்லை. வெரி ஆர்டினரி ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்தாங்க எல்லா புறமும். ஆனால் நான் வந்து பர்டிகுலர்லி பேச வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸோடைய லே அவுட். டிரைவருக்கு ஒன்று இருக்குது இந்த சைடு, ஓகே, ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அண்ட் நார்மலாக இங்கே ஒன்று வரணும் இல்லையா? ஆனால் இது ரெண்டையுமே இப்படி டபுள் டெக்கர் பஸ் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேக் சீட்டுக்கு சூப்பர் கூலிங் தரும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தான் அவங்க பண்ணாங்க.
ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த ஏசி வென்ட்ஸ் நல்லா தாங்க இருக்குது. இது வேணான்னா நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா ஆஃப், இப்படி தள்ளினீங்கன்னா ஓப்பன். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நல்ல த்ரோவும் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே ஏசி செம சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டியில். ரியலி சூப்பருங்க, வெயில் காலத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் க்ளவ் பாக்ஸ். இந்த வண்டியில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? க்ளவ் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பெருசு. ஓகே, இதில் அந்த டைமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ப்ரௌசர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டொயோட்டா 10 தண்ணி பாட்டில் கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோலாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா பேனு பெருசாக இருக்குது. உள்ளே நீங்கள் ஹேண்ட்பேக், லேப்டாப் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஃபுல் பேனலே ஓப்பன் ஆகுது பாருங்க, இதுவே ஒரு யூனிக்கான பாயிண்ட் தாங்க இந்த வண்டியில். நைஸ். அதை தவிர மீதி எல்லாமே நார்மல் தான். இங்கே சென்டர் கன்சோலில் 2 கப் ஹோல்டர் பார்க்கலாம். யூஎஸ்பி ஆக்ஸே வந்து வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர், இது வந்து வுட் ஃபினிஷில் லைட்டாக ஏதோ கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் லீவர், இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் உண்டு. அண்ட் இங்கே சைடில் 2 சின்ன சின்ன பாக்கெட்ஸ், பின்னாடி இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். 2 ஏர்பேக்ஸ் அந்த டைமில் டாப் அண்ட் வேரியன்ஸில் கொடுத்தாங்க, சேஃப்டியை பொறுத்தவரை அதுவும் ஓகே. அண்ட் டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM பரவாயில்ல, அதுவும் இருக்குது. ஓகே, டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்டு மஞ்சள் பல்பு கேபின் லேம்பை இவர் எல்இடிக்கு மாற்றிருக்காரு, ஆனால் நார்மலாக மஞ்சள் கலர் தான் வரும். ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று இருக்குது, பின்னாடி இருக்கா? பின்னாடி இல்லைங்கோ, பின்னாடி கேபின் லேம்ப் இல்லை. ஸோ அதுதாங்க சின்ன சின்ன காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்குது, பரவாயில்ல, அதில் காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் வச்சுருக்காங்க, என்ன காரணம் தெரியல. ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் வித்தியாசங்கள். மேஜர்லி ஒரு காஸ்ட் கட்டிங், காஸ்ட் சேவிங்கான ஃபோக்கஸ் பண்ண ஒரு வண்டியாக தான் எனக்கு வந்து படுது இந்த வண்டியோடைய இன்டீரியர். பட் தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்பீலில், வித்தியாசமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை இந்த எட்டியோஸோடைய அபிப்பிராயம். ஓகே, இன்டீரியர் டிசைன். இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா? டொயோட்டா எட்டியோஸோடைய பேக் சீட் அப்படின்னு வரும்போது இதுதாங்க இந்த வண்டியோடைய மேஜர் ஹைலைட்டான விஷயம், லெக் ரூம் அண்ட் ஓவரால் ஸ்பேஸ். வண்டி நீளம் என்னமோ வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க, 4.3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே உள்ள ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்ல தாராளமான லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம். ஏன் ஹைட்டுக்கு ஒரு ஆள் உட்காந்தாலுமே இங்கே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு சூப்பரான ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. கேபின் ஸ்பேஸ், அதாவது மெஷின் அந்த சைஸ், வண்டியோடைய சைஸை இந்த பெரிய பெரிய பேனல்ஸ்லாம் கொடுக்காம எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு கேபின் ஸ்பேஸை பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பேக் சீட்டில் 3 பேர் ரொம்ப வசதியாக போக முடியுங்க. கேபின் சரியான அகலம், சரியான ஸ்பேஸு, 3 பேர் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்குமே, லாங் டிஸ்டன்ஸுக்குமே சூப்பராக இருக்கும். ஆனாலும் டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை சில பல மிஸ்ஸிங் விஷயங்கள் இந்த வண்டிலையும் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேக்கில் சுத்தமாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன டைப் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. தென் சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை. அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கு லேப் பெல்ட் தான் கொடுத்தாங்க, 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இல்லை. சைடு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மற்றபடி ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டுக்கு ஓகே. இந்த சின்ன சின்ன சேஃப்டி விஷயங்கள், இந்த அடிஷ்னல் க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே மிஸ் ஆகுது. ரியர் ஏசி வென்ட்ஸ் அந்த டைமில் கிடையவே கிடையாது எந்த வண்டியிலையுமே. ஸோ இதுலேயுமே அது இல்லை. ஆனால் டோர் பேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வெல்வெட் பேடிங் இங்கே போட்டிருக்காரு வண்டியோடைய ஓனர். அண்ட் ரியர் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா புறமும் கிரே பிளாஸ்டிக்ஸ், ரொம்ப நார்மல் ஆர்டினரி குவாலிட்டி கிரே பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்தாங்க. தென் மிஸ்ஸிங்காக இருக்கிற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேபின் லைட்டிங். பேக் சீட்டுக்கு தனி லைட்டிங்னே கிடையாது. எல்லாருமே அரவிந்த் சாமியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருட்டிலே வாழ்கிறவங்க. ஸோ லைட்டிங் இல்லை. ஆனால் லெக் ரூம் ஸ்பேஸ் சூப்பர், சான்ஸே இல்லை, அருமை. இப்போ வாங்க இந்த டொயோட்டா எட்டியோஸை ரோட்டில் இறக்கி பார்த்துருவோமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டொயோட்டா எட்டியோஸ், ஓஜி டொயோட்டா எட்டியோஸ், அதுவும் 3.25 லட்சம் மேலே ஓடின டொயோட்டா எட்டியோஸ் டீசல் ஓட்டி பார்க்கலாம். சூப்பரான கண்டிஷனில் வச்சுருக்காரு ஓனர், அவருக்கு உண்மையாகவே வாழ்த்துக்கள். வாங்க ஏசி ஆஃப். டிபிக்கல் டொயோட்டாவுடைய என்ஜின் நோட் தான் இது. வந்து பல பேருக்கு பிடிச்ச ஒரு டீசல் இன்ஜின் நோட்டு. டீசல் இன்ஜினாலே இந்த நாய்ஸ் எல்லாம் வரணுங்க. டீசல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு அது ஒரு மாதிரி சில பேருக்கு பிடிக்காது. சூப்பரான என்ஜின். ரைட், ஏசி ஆன். நைஸ். D4Dனாலே ரிலையபிலிட்டி தான். ஓகே, ஸோ கிளச்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் சிங்கிள் செட் ஆஃப் கிளச்சில் எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது வண்டி அப்படின்னு இருக்கும்போது வேறு லெவல் ரிலையபிலிட்டி. ஓகே, கிளச்சிலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். ஓ, ஸ்லோவாக புல் ஆகும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நல்லாவே புல் ஆகுது. அதாவது 68 PS தாங்க, ஜஸ்ட் 68 PS மேக்ஸிமம் பவர்.
வாங்க எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்க்கலாம். ஸோ செகண்ட் கியர் போடுறேன். செகண்ட் கியர்லேருந்து ஆக்சிலேட்டரே தொடல, இது வரைக்கும் நான் ஆக்சிலேட்டர் தொடல. நல்லா புல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. குவைட் சர்ப்ரைஸ்ட். ரைடு குவாலிட்டி தான் என் மெயின் ஹைலைட் இதில். அண்ட் டிரைவபிலிட்டி. ரைடு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்குனது கூட எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்குமே கேமராவில் எந்த அளவுக்கு ஷேக் இருந்திருக்குன்னு தெரியல. செம கம்ப்ளைண்ட்டாக இருக்குது சஸ்பென்ஷன். ஒன்றுமே தெரியல, அப்படியே குஷன்டாக அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு போயிடுது. சூப்பர். அதே மாதிரி கிளச்சோட அந்த டைனமிசமில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ப்ரொக்ரெசிவான கிளச்சாக தான் இருக்குது. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பித்த உடனே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. கியர் பாக்ஸ் இன்னி வரைக்கும் செம்ம ஸ்லிக்காக இருக்குது. வெரி பாசிட்டிவ். கொஞ்சம் அந்த நாச்சினஸ் இருக்கே தவிர ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தேர்ட் கியரில் என்னால் லோ ஸ்பீடில் எடுத்துகிட்டு போக முடியுது. இதில் இந்த வண்டியில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன ஸ்பீடு போகிறீங்க, இன்கேஸ் டிரைவர் ஓவர் ஸ்பீடாக போகிறாருன்னா அது இதில் காமிச்சு கொடுத்துரும். எல்லாருமே பார்த்துக்கலாம் அந்த ஸ்பீடை. ரைட். ஸ்பீடு அண்ட் பவரில் இதில் பெரிய ஃபோக்கஸ் இல்லைங்க, டிரைவபிலிட்டி தான். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நான் 30 ஸ்பீடில் 4th கியரில் போடுறேன் பாருங்கள். ஓகே, மைனராக லேக் இருக்குது. 1000 RPM ஜோன் இது. அதே நீங்கள் வந்து 1500 அப்படிங்கிற அந்த ரேஞ்சு போனீங்கன்னா நார்மல் பிக்கப் வந்துடுது. அபவ் 40 ஸ்பீடு போயிடுது. ஸோ 40லேருந்து 50க்கு மேலேயே 4th கியர் செம்ம ரெஸ்பான்ஸ் தருது. 2500 RPMலாம் ஐ ஆம் சர்ப்ரைஸ்டுங்க. 4th கியர்லேயே நான் ஈஸியாக 80 கிட்ட தொட்டுட்டேன். ஓகே, இந்த வண்டியில் 4th கியர் பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த என்ஜினோடைய மெயின் ஃபோக்கஸ், பவர் பேண்டோடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அபவ் 1700 RPM பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா 2500 RPM 2800 3000 வரைக்குமே நல்லா புல்லாகும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ஹார்ன் தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஹார்ன் சவுண்டு கேளுங்க. பீங்குது. குவைட் ஸ்ட்ராங் புல். செம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகுது. 68 PS மாதிரி தெரில எனக்கு. அதுதாங்க டீசல் இன்ஜினோடைய அட்வான்டேஜ். டார்க்கு, பவர் எல்லாமே நல்லாவே கொடுத்துரும். பவர் கொடுக்குறத விட டார்க் நல்லா கொடுத்துரும். அதே சமயம் ரிலையபிலிட்டியுமே சூப்பராக இருக்கும். ஓடிட்டே இருக்கும் காலத்துக்கும். ரைடு குவாலிட்டி தெய்வம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா டாக்ஸி மார்க்கெட்டில் டொயோட்டா எட்டியாஸ்க்கு இருக்கிற மரியாதையே தனி. கம்ஃபர்ட்டும் இருக்கும், ரிலையபிலிட்டியும் இருக்கும். செலவும் அவ்வளோவா வைக்காது. லட்சக்கணக்கில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் கிலோமீட்டர்ஸ். சேட்லி இப்போது மார்க்கெட்டில் வண்டி இல்லை. பட் எஃப்சி பண்ணி ஓன் போர்டு ஓனர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக தங்கம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆல்வேஸ். வாங்க ஒரு அழுத்தி பார்க்கலாம். 4th கியரில் நான் வந்து 1800லேருந்து பிக்கப் எடுக்கிறேன். இந்த ராவான டர்போ சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்குது. ஆனால் ஓட்டும் போது இது ஒரு பெரிய வண்டிங்கிற ஃபீல் தருதுங்க எனக்கு. ஒரு பெரிய சைஸ் வண்டி நம்ம ஓட்டுறோம், ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஜென்ரலாகவே டிரைவர் வச்சு இந்த வண்டியை ஓட்டினீங்கனாலும் சரி, ஓனர்ஸ் நீங்களே வண்டி ஓட்டினீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரெடிக்டபிளான ஹேண்ட்லிங் தரும். ஓகே, ஆனால் ரொம்ப ஸ்போர்ட்டியாக அப்படி பயங்கரமாக அக்ரெசிவாலாம் ஓட்ட முடியும்னா சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்ட வேண்டிய வண்டி தான். ஏன்னா இந்த ரைடு குவாலிட்டி எல்லாமே வண்டியை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம மைண்டே அப்படியே ரிலாக்ஸ்டாக ஸ்மூத்தாக ஃபேமிலி ஓரியன்டாக ஓட்ட சொல்லி நம்மளை வந்து வற்புறுத்திடும். பரவாயில்ல, டேக் எடுக்கிறோன்னாலுமே இது நீட்டாக ப்ரெடிக்டபிளாக ஹேண்டில் பண்ணுது. இட் இஸ் ஓகேங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியெல்லாம் இல்லை. ஸ்டீரிங் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ஸ்பீட்ஸில். ஐ குவைட் லைக் திஸ். இது டெய்லி ஓட்டினாலும் ஓட்டிகிட்டே இருக்கலாம். இம்ப்ரெசிவான இது வண்டி. ஓகே, ஸ்பீட் பிரேக்கர் செகண்ட் கியரில் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் தேர்ட் கியர் ஹேண்டில் பண்ண தான் பார்ப்போமா. 20 ஸ்பீட்லேருந்து நாட் பேட். ஓகே, ஒரு மைனர் லேக் இருக்குது. லேக் தாண்டி நல்லாவே எடுத்துகிட்டு போகுது.
இன்னும் கூட இப்போ சியாஸ் வந்துச்சு, அப்புறம் சியாஸும் நிறுத்திட்டாங்க. இப்போ இருக்கிற கேட்டகரியில் செடான்ஸில் டாக்ஸிங்கிறதே கிடையாது, எஸ்யூவிஸில் டாக்ஸிங்கிறதே இல்லை இன்னொன்று. ஸோ இந்த செடான் மார்க்கெட்டை இப்போ காம்பேக்ட் செடான் டிசைர் வந்து டாக்ஸி மார்க்கெட்டை பிடிச்சி போயிட்டுருக்கு. டொயோட்டா கிட்டே இருந்து ஒரு ப்ராப்பரான வண்டி இன்னும் வரல. இருக்குது, ரூமியன் இருக்குது, பட் அதுவுமே அல்டிமேட்லி எர்டிகா தான். ஸோ மாருதி தான் இப்போதைக்கு டாக்ஸி மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5th கியரில் அழுத்திட்டு இருக்கேன். வாவ், ரைட் குவாலிட்டி இஸ் அமேசிங். அதாங்க, இந்த என்ஜின் வந்து 1800 RPM மேலே தான் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுக்கு கீழே லேக் இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் ஃபஸ்ட் பண்ணுறது இல்லை, அப்படியே படுத்துறது இல்லை. என்ஜின் அப்படியே மல்லாக்கா படுத்துறதெல்லாம் இல்லை. இருக்குது, பவர் இருக்குது. அது குறிப்பிட்ட ப்ரெடிக்டபிள் டைம்ஸில் கொடுக்குது பவரை, அவ்வளோதான். ஐயோ, என்னால் இந்த சஸ்பென்ஷன் நம்பவே முடியலைங்க, பயங்கரமாக இருக்குது. ஓகே, நமக்காக சிக்னல் விட்டுட்டாங்கோ. அண்ட் இப்போ வாங்க அழுத்துவோமா. ரைட். ஸோ 10 ஸ்பீடில் இருந்து எடுக்கிறேன். ரொம்ப பயங்கர அக்ரெசிவ் பவர்லாம் இல்லை. நான் புல் பண்ணால் நல்லா புல் ஆகுதுங்க. ஓ, பயங்கரமாக புல் ஆகுது. ஓ வாவ், வாவ், ஓஹோ, சூப்பருங்க. இந்த ஸ்பீட்லேயே நான் இந்த பாலத்திலே விடுறேன். ஐ எம் சர்ப்ரைஸ், பயங்கரமாக இருக்குது. ஷாசி செம்ம சாலிடாக இருக்குது. வண்டி என்னதான் கொஞ்சம் லைட் வெயிட்டான வண்டியாக இருந்தாலும் சாலிடான ஷாசி, சாலிடான டிரைவிங். ஸ்பீட்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ஹைவேஸில் ஃபுல் டே க்ரூஸ் பண்ணுறதுனாலுமே இந்த வண்டியில் பிரச்சனையே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். உள்ளே அந்தளவுக்கு தூக்கியும் அடிக்கிறது இல்லை அந்த ஸ்பீட்லேயுமே. சரியான மெக்கானிக்கல் பேக்கேஜ் இது, சூப்பரான வண்டி. கியர் பாக்ஸும் செம்ம கிளிக் கிளிக் கிளிக். இந்த உழப்புறது, இந்த ரொம்ப இந்த லூஸான ஃபீல்லாம் ஒன்றுமே இல்லை, சாலிடாக இருக்குது. டொயோட்டா இஸ் ஆல்வேஸ் அ டொயோட்டா. இதெல்லாம் தாங்க ஓஜி டொயோட்டா ப்ராடக்ட்ஸ். இப்போ இருக்கிற வண்டிகள் கூட மாருதியோடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ரிலையபிலிட்டி ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த குவாலிட்டி வர்றதில்லை. ரைடு குவாலிட்டியும் அதே மாதிரி தான். சஸ்பென்ஷன், திஸ் வாஸ் அல்டிமேட் கிங்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நிகரான சஸ்பென்ஷன் மான்சா தான் கொடுத்துச்சு. பட் அதுவுமே இப்போ மார்க்கெட்டில் இல்லை. அடுத்து பெரிய பேட் ரோடுக்கு போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பேட் ரோடு ஸ்ட்ரெச் இருக்குது. நம்ம வழக்கமாக டெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரெச் தான். ஓகே, இறக்குவோமா. ஒன்றுமே தெரியறதில்ல, உள்ள ஒன்றும் தெரியறதில்ல. வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். பின்னாடி தூக்கி அடிக்கிறதும் கிடையாது. உண்மையாகவே அந்த டைமில் கம்ஃபர்ட், அந்த டைமில் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஃபீச்சர்ஸ் கிடையாதுங்க. இந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர், ப்ரைஸிங், வேல்யூ ஃபேக்டர், இதெல்லாம் வச்சு தான் வேல்யூ ஃபார் மணி ஃபேமிலிக்கு செட் ஆகுது. பல பேர் பிடிச்சு வாங்கினாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அப்படின்னாலே ஃபீச்சர்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய டிவி இருக்கும், பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்கணும், வயர்லெஸ் சார்ஜர் இருக்கணும், அது இதுன்னு எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் வண்டியை வாங்க விரும்புகிறாங்க. மக்களே அப்படி ஆகிட்டாங்க. நான் அந்த டைமில் ஓஜி கார்ஸ் எல்லாமே, ஒரிஜினல் குவாலிட்டி கார்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரா மெக்கானிக்கல் பேக்கேஜ். எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தாலே காலத்துக்கும் ஓடிட்டுருக்கும். நம்பி நீங்கள் இப்போது இந்த வண்டியோடைய ஓனர் குருநாதர் சார் சொன்ன மாதிரி காலத்துக்கும் நம்பி ஓடுற மாதிரி இருக்கும். நைட் டக்குன்னு ஒரு வண்டி எடுத்து எமர்ஜென்சியாக கிளம்பணும்னா எங்கேயும் பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் விஷயம். அந்த வகையில் எட்டியோஸ் வி ஸ்டில் மிஸ் யூ. சரி வாங்க, இந்த டொயோட்டா எட்டியோஸ் டீசலோடைய ஒரு ஃபுல் ஓவர் வியூ, நம்ம சம்மரி முடிச்சுக்கலாம் வாங்க. Yes friends, the OG Toyota Etios diesel
உண்மையாகவே ஒரு இம்ப்ரெசிவான வண்டிங்க, சரியான வண்டி. அதாவது ரிலையபிலிட்டிக்கு எடுத்துக்காட்டான ஒரு செடான் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து வருஷக்கணக்காக ஒரு 10 15 20 வருஷம் ஒரு வண்டி ஓடணுமா, இதை விட ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் அந்த டைமில் இல்லை. சேட்லி இப்போ இந்த வண்டி மார்க்கெட்டில் இல்லைங்க. பட் யூஸ்ட் காரில் நீங்கள் எட்டியோஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்குமே டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக தான் இருக்குது. விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. காரணம் இந்த வண்டியோட ரிலையபிலிட்டி அப்படி. அந்தளவுக்கு பெருசாக ஃபீச்சர்ஸ் இல்லை, அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி இன்டீரியரும் கிடையாது, லுக்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நம்பிக்கையான ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஓவராக ஆடம்பரம் எதுவும் இல்லாத ஒரு ப்ராப்பரான செடான் வேணுமா, இதுதாங்க ஓஜி செடான். ஓகே, இதை அடிச்சுக்கிறதுக்கு ரிலையபிலிட்டியில் வேறு வண்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேபி இதை அடிச்சுக்கிறதுக்கு டொயோட்டாலே வேறு வண்டி இருக்கலாம், ஆனால் செடான் கேட்டகரியில் மீதி பிராண்டில் வேறு அந்த வண்டி இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யார் யார் டொயோட்டா எட்டியோஸோடைய ஃபேன், டொயோட்டா எட்டியோஸ் இன்னும் வச்சு ஓடிட்டு இருக்கீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்கள் எட்டியோஸ் எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது, எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அண்ட் எத்தனை வருஷம் இன்னும் வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ இதே மாதிரி யூனிக்கான ஓல்டர் கிளாசிக்கான பழைய கார்ஸ் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். முக்கியமாக டொயோட்டா குவாலிஸ் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஓஜி, அதாவது 1999 அண்ட் 2000 2001 அந்த டைமில் இருந்த டொயோட்டா குவாலிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவசியம் ரிவ்யூக்கு தருவீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மேலும் பல கிளாசிக் கார்ஸ் ரிவ்யூஸ் நான் வந்து கொண்டு வரேன். அதை தவிர எல்லா லேட்டஸ்ட் கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே நம்ம சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் கார் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. உங்கள் ஏரியாவுக்கே நான் வந்து தேடி வருவேன் உங்கள் கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. டொயோட்டா எட்டியோஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மார்க்கெட்டில் ஒரு மேஜரான பிளேயர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வண்டியோடைய அந்த பிளாங்கை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு வண்டி அதுக்கப்புறம் வரவே இல்லை சேட்லி, அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ எஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.